வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தார்ல, வி த லீடர்ஸ் இயக்கத்துடைய ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. அங்கே நியூ ஜெர்சியில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களாம் ஒன்று கூடக்கூடிய ஒரு நிகழ்வு. அதில் அண்ணாமலை உள்ள என்ட்ரி ஆகும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த அண்ணாமலை படத்துடைய மியூசிக் இருக்குல்ல, அதை ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இது இனிமேல் பண்ண வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை ஒரு ரெக்வஸ்ட்டை முன் வச்சிருக்காரு. நம்ம ஜூன் 5ஆம் தேதியே தெளிவாக சொன்னோம், கல்ட் பாலிடிக்ஸ் நம்மளுக்கு வேண்டாம், காமன் மேன் பாலிடிக்ஸ் தான் நமக்கு வேணும். இப்போ வரதுக்கு தீ மியூசிக்கெல்லாம் போடுறது, பிஜிஎம்லாம் போடுறது ஒரு தலைவருக்கு அது கல்ட் பாலிடிக்ஸ்குள்ளே வரும், காமன் மேன் பாலிடிக்ஸ்குள்ளே அது வராது. அதனால் இனி எனக்குன்னு தனியாக பிஜிஎம் போடுறது நிகழ்ச்சிகளில் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் அறிவுரை கொடுத்துருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், டிவிகே எம்எல்ஏக்கள் கிட்ட பேரம் பேசி தாவேக்கா ஆட்சியை கவிழ்க்க சதி நடந்திருக்கு அப்படின்னு காவல்துறை கண்டுபிடிச்சிருக்காங்களே. இந்த கேஸில் தான் செந்தில் பாலாஜியுடைய சகோதரரை காவல்துறை தேடிக்கு இருக்காங்க. ஸ்ரீ வைகுண்டம் தொகுதியுடைய தாவேக்கா எம்எல்ஏ சரவணன் அவர்கள்ட்ட ஒருத்தர் பேரம் பேசுகிறாரு. அந்த ஆடியோ இப்போ லீக் ஆகிருக்குங்க. சரவணன் அவர்களை பலர் பாராட்டுறாங்க. ஏன்னா அந்த ஆடியோவில் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒருத்தர் பேரம் பேசியிருப்பார் போல, விலைக்கு வந்துருங்க அப்படின்னு. சரவணன் சொல்கிறாரு, 50 கோடி 100 கோடி இல்லை, 500 கோடி கொடுத்தாலும் நான் வரமாட்டேன், இது மாதிரி காசுக்காக கட்சி மாறுறது இதெல்லாம் நான் வச்சுக்க மாட்டேன், இனி தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க, நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களை மாதிரி ஒரு 6-7 பேர் இப்படி என்கிட்ட பேசுகிறாங்க, எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சரவணன் பதில் கொடுத்துருக்காரு. அந்த ஆடியோ இப்போ வெளிவந்திருக்கு. இப்போது இந்த வழக்கில் முன்ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி சகோதரர் ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தார்ல, அந்த கேஸு இன்று பிற்பகலுக்கு மேலே விசாரணைக்கு வருது. இது ஒரு கேஸு. புதுசாக இன்னொரு கேஸும் போட்டிருக்காராம். செந்தில் பாலாஜியுடைய சகோதரருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போயிடக்கூடாது 2 பேரும் அப்படிங்கிறதுக்காக பிறப்பிக்கப்பட்ட லுக் அவுட் நோட்டீஸுக்கு எதிராகவும் இப்போது கோர்ட்டை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா அந்த 2 பேரும். பார்க்கலாம். ரொம்ப ஒரு பரபரப்பாக தமிழக அரசியலுக்கெல்லாம் போய்க்கிருக்கு. எந்த நேரம் வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜியுடைய சகோதரரும் கைது செய்யப்படலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாங்க. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், சன் நியூஸு ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கு சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் இருக்கார்ல, அவர் பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு சன் நியூஸு ஒரு நியூஸ் கார்டை ஷேர் பண்ணியிருக்காங்க. பதிலடியா யாருக்கு? அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்ப்புக்கா? இது ட்ரம்ப்புக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கிண்டல் பண்ணுறாங்க. சில பேர் அலறிய பெண்டகன், நடுங்கிய ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாங்க. சண்முகம் சொல்லியிருக்காரு, உலகிற்கே தான் தலைவன் என்ற நினைப்பில் கம்யூனிசத்தை ஒழித்தே தீருவேன் அப்படின்னு கொக்கரிக்கிறார் ட்ரம்ப்பு. கம்யூனிசத்தை எவராலும் அழிக்க முடியாது, உலகில் சுரண்டல் இருக்கும் வரை கம்யூனிசம் இருக்கும், வரலாற்றை படியுங்கள் மிஸ்டர் ட்ரம்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொன்னதாக சன் நியூஸு செய்தி போட்டிருக்காங்க. அதோட நிப்பாட்டியிருந்தால் காமெடியாக இருந்திருக்காது. கீழே எழுதியிருக்காங்க, ட்ரம்ப்புக்கு எதிராக சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் பதிலடி, ட்ரம்ப்புக்கு பதிலடி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுனது தான் செம காமெடியே. உலகில் சுரண்டல் இருக்கும் வரை கம்யூனிசம் இருக்கும் அப்படின்னு சண்முகம் சொல்லியிருக்காரு. அப்போ சுரண்டலையே கம்யூனிசம் தான் பண்ணுது அப்படின்னு சொல்ல வராரா? அப்படி கூட இதுக்கு பொருள் எடுத்துக்கலாம், அர்த்தம் எடுத்துக்கலாம். கம்யூனிசம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் சுரண்டல் நடக்கும் அப்படின்னு நாங்கள் பொருள் எடுத்துக்குவோம் அப்படின்னு பிஜேபி கேடர்ஸ் நிறைய பேர் பதிவுகள் போட பிஜேபி கம்யூனிஸ்டுகளிடையே பெரிய பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.